ஹாய் மக்களே, இன்னைக்கு விஷன் 360 வழியா வேறொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். தொடர்ச்சியாக மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். மார்க்கெட்டிங்கில் நம்ம பிஸ்னஸ்க்காக ஒரு ஸ்டோரி எப்படி கிரியேட் பண்ண சொல்லுது. என்னது, ஒரு கதையை கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? கிட்டத்தட்ட இது அப்படி தான். பிஸ்னஸ் நாம் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்குறோம். நமக்கான வாடிக்கையாளர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள அதிகப்படுத்துறதுக்கு மார்க்கெட்டிங்கோட அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம கிரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த பிஸ்னஸ் ஸ்டோரி கிரியேட்டிங். இதை பிஸ்னஸ் ஸ்டோரி கிரியேட்டிங்னு சொல்லலாம், இல்லை கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் வாங்குறதுன்னு சொல்லலாம், இல்லை கூகுள் ரிவ்யூஸ் நம்ம வழியாக நம்ம எப்படி அதை மேம்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எப்போதுமே என்ன செய்யுங்க, ஒரு கஸ்டமருக்கு நல்ல சப்ளை ஒரு கஸ்டமருக்கு நல்லபடியாக அவங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோ வழியான ஒரு ஃபீட்பேக் வாங்குங்க, இல்லை ரிவ்யூ வழியான ஃபீட்பேக் வாங்குங்க, இல்லை எமோஷ்னலாக அவங்களுக்கும் உங்களுக்குமான நடந்த விஷயங்களை ஒரு கான்வர்சேஷனாக கூட நீங்கள் ஒரு மெசேஜாக கூட அதை வாங்கலாம். ஸோ இந்த ஸ்டோரி க்ரியேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த ஃபீல் குட் மறுபடியும் என்ன ஆகும், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி என்ன செய்யும், அது ஒரு மெசேஜ் வடிவில் இருக்கும். அதை மற்றவங்களுக்கும் உங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வழியாக நீங்கள் தெரியப்படுத்தும் போது கண்டிப்பாக உங்கள் சேல்ஸ் அதை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். ஸோ எப்போதுமே மறந்துடாதீங்க, நாம் நம்மளுடைய பிஸ்னஸ்க்கான அந்த ஸ்டோரிஸை க்ரியேட் பண்ணணும். நம்ம எப்படியெல்லாம் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோம், இல்லை ஒரு ஃபுட் ஐட்டமில் இருந்தோம்னா நம்ம எப்படிப்பட்டமான ஒரு யூனிக் ப்ராடக்ட் ஃபுட்டை நம்ம கொடுக்குறோம், இல்லை நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ டெக்னிக்கல் சர்வீஸோ கன்சல்ட்டிங்கோ இருந்தோம் அப்படின்னா ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளத்தை நம்ம எப்படி நேர்த்தியாக சால்வ் பண்ணி கொடுத்தோம், அதுக்கு கஸ்டமர் கொடுத்த ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரிஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டோரிஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்தும். மேலும் இந்த ஸ்டோரிஸை க்ரியேட் பண்ணுறது இதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வகையான பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் சோசியல் மீடியாவில் அது சம்மந்தமான உங்களுக்கு தெரிஞ்ச விவரங்களையும் அதில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிகளையும் நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் ஒரு சர்வீஸ் துறையில் இருந்தீங்கன்னா உங்கள் துறை சார்ந்த பிரச்சனைகள் எப்படியெல்லாம் கஸ்டமருக்கு இருக்குமோ அதை எப்படியெல்லாம் இலகுவாக சால்வ் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஒரு ஃப்ரீ அட்வைஸாக கூட கொடுக்கும்போது உங்களுடைய இந்த பிஸ்னஸ் ஸ்டோரி கிரியேட் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். இந்த ஸ்டோரி கிரியேட் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் விசிபிலிட்டி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரமும் அதிகரிக்கும். ஸோ மறந்துடாதீங்க மக்களே, பிஸ்னஸில் ஸ்டோரி கிரியேட் அப்படிங்கிறது உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்கான இன்னொரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மக்களே. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.